வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரசு ஊழியரின் கொடுப்பனவு, வெளியான மகிழ்ச்சி தகவல். கோர விபத்தில் சிக்கிய பேருந்துகள், முடங்கியது பிரதான வீதி. பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை, வெளியான தகவல். பொதுமக்களுக்கு புதிய செயலியை அறிமுகப்படுத்திய தேர்தல் திணைக்களம். இறக்குமதியான வாகனங்களை விடுவிக்க துரித நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் கூடுதல் சுங்க இயக்குநர் ஜெனரல் சீவலி அருகொட தெரிவித்துள்ளார். அதன்படி அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சிக்கியுள்ள வாகனங்களை விடுவிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது. வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஏற்பட்ட சட்ட சிக்கல் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட பல வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்க அனுமதிக்கப்படவில்லை. அந்த தடையை நீக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதி அமைச்சர் என்ற வகையில் அண்மையில் விசேட வர்த்தமானியை வெளியிட்டார். சுமார் 3 கப்பல்கள் மூலம் அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்த 500 வாகனங்கள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருகொட குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள 46,40,086 பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை துணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு அனுசரணை பெறும் 10,096 பாடசாலைகள் மற்றும் 822 பிரிவினாக்களுக்கு இவ்வருடத்திற்கான பாடசாலை சீருடை துணிகள் வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை துணிகள் வழங்க 12 மில்லியன் மீட்டர் துணி தேவைப்பட்டது. இவ்வருடத்திற்கான மாணவர்களுக்கான பாடசாலை சீருடைகளின் முழு தேவையையும் சீனா மானியமாக வழங்க உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது. அந்த வகையில் சீன அரசாங்கத்தின் உதவியின் சீருடை துணிகள் நாட்டிற்கு கிடைக்கப்பெற்றன. அனைத்து பாடசாலைகளுக்கும் இலவச சீருடை துணிகளை வழங்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் நேரடியாக தேர்தல் திணைக்களத்திடம் தெரிவிக்க உதவும் வகையில் புதிய செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் திணைக்கள தலைவரின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இன்று குறித்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் தேர்தல் திணைக்களத்தின் தலைவரும் அதன் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. துறைமுக அதிகார சபை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வருடாந்த கொடுப்பனவு 60,000 ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை வழங்கப்பட்ட 1,00,000 ரூபாய் கொடுப்பனவு 1,60,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் நிர்வாக இயக்குநர் பொறியியலாளர் கனக ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வருடம் வழங்கப்படவுள்ள 1,60,000 ரூபாய் கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தில் 80,000 ரூபாவாகவும் மீதமுள்ள 80,000 ரூபாய் டிசம்பர் மாதத்தில் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், துறைமுக அதிகார சபையினால் ஈட்டப்படும் லாபத்தில் 5 பில்லியன் ரூபாய் சுகாதாரம் மற்றும் கல்விக்காக ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. துறைமுக அதிகார சபை ஊழியர்களில் 90% மாதச் சம்பளம் 3 அல்லது 4 லட்சத்திற்கும் அதிகமாக காணப்பட்டது. ஒரு சராசரி தொழிலாளி 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெறுவதாகவும், கொழும்பு துறைமுகத்தில் உள்ள JCT முனையத்தில் பணிபுரியும் ஒரு சராசரி ஊழியர் மாதத்திற்கு 600 முதல் 700 மணி நேரம் வரை கூடுதல் நேரம் வேலை செய்வதாகவும் நிர்வாக இயக்குநர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கண்டி வீதியில் வரக்காப்பள தும்மலதெனிய பகுதியில் பாரிய பேருந்து விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. அதன்போது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது விபத்தில் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. கொழும்புக்கும் கண்டிக்கும் இடையில் இயக்கப்படும் 2 இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. இதேவேளை பேருந்து விபத்தின் பின்னர் மேலும் பல வாகனங்கள் விபத்துக்களில் சிக்கியுள்ளதாகவும், இதன் காரணமாக கொழும்பு கண்டி வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். ஆயிரக்கணக்கில் அதிகரிக்கப்படும் அரசு ஊழியரின் கொடுப்பனவு, வெளியான மகிழ்ச்சி தகவல்.
கோர விபத்தில் சிக்கிய பேருந்துகள், முடங்கியது பிரதான வீதி. பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சீருடை, வெளியான தகவல். பொதுமக்களுக்கு புதிய செயலியை அறிமுகப்படுத்திய தேர்தல் திணைக்களம். இறக்குமதியான வாகனங்களை விடுவிக்க துரித நடவடிக்கை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.